சாயல் அணிந்ததா
இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். அதிசயமே அவரவராரே, அதிலும் இனிமை அவருபகாரம். அதிசயமே அவரவராரே, அதிலும் இனிமை அவருபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வதே பாக்கியம், அவரில் நிலைத்து இருப்பதே சாக்கியம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே, இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே, இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்தரங்கத்தில் அழுது நிஜவித்தார், அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். மனிதன் மறுபிறப்படைவது அவசியம், மரித்த இயேசுவால் அடையும் ரகசியம். மனிதன் மறுபிறப்படைவது அவசியம், மரித்த இயேசுவால் அடையும் ரகசியம். மரணமும் நீ மகிழ்வனை தேடு, இறைவனோடு பரலோகம் சேரு. இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒளிமின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இரவு ஒன்று பகலும் ஒன்று, ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. சூரியன் சந்திரன் ரெண்டு ரெண்டு, ஆதாம் ஏவாளாம் பெண்ணு ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று பகலும் ஒன்று, ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. உயர்வு தாழ்வு மோட்சம் நரகம் ரெண்டு ரெண்டு, தேவன் சாத்தான் கிரியை செய்வது ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று பகலும் ஒன்று, ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு 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 என பல வகையாய் இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன், அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தருகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றீராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 வரை நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை உலகம் இந்த மாந்தரை மாயக்குது, மாறாயேசு அன்பை தள்ளி மாயைக்குள் இழுக்குது. பூவை போல பூத்துதீரும் உலகத்தின் வாழ்வை நம்பி போகிறார்
பகுதியில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வேண்டாம், சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம் இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார். தேசத்தின் குடிகளோடு தேவனுக்கு வழக்கு உண்டு. ஏனென்று என்னை கேளு ஞான தங்கமே, ஏற்ற விடை கூறிடுவே ஞான தங்கமே. பொய்யானை இட்டு திருடி பொய் சொல்லி கொலை செய்து விபச்சாரம் மிஞ்சி மிஞ்சி ஞான தங்கமே, ரத்தப்பழிக்குள் சேர்ந்தா ஞான தங்கமே. இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனான். ஐயா என் பாவங்களை மன்னியும், ஐயா என் துய்யா பரமேசையா பரமேசையா. ஆசியில் பாதிய ஏழைகளுக்கு தானம் அளிக்கிறேன் பாவத்திற்கு பாவத்திற்கு. அநியாயமாய் வாங்கினதும் தானால் நாடத்தனையாய் திருப்பி தாரேன் திருப்பி தாரேன். ஐயா என் பாவங்களை மன்னியும், மெய்யா என் துய்யா பரமேசையா பரமேசையா. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான். இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. இயேசு வந்த வீட்டிலே பொடி இல்லை. இயேசு வந்த வீட்டிலே பொய் இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. சகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன், என் இருதய நினைவீரே. இயேசு வந்தார் கொண்டார், இன்பம் கொண்டாடிடுவேன். ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். உலகம் என்னை வீட்டோட
உலகம் வெறுத்த உள்ளம் உன்னதரின் மகிழ உலகம் என்னை வீட்டோட உயர்ந்த ரட்சிப்பு காண உலகம் வெறுத்த உள்ளம் உன்னதரின் மகிழ தேவ கிருபை தேட திருவுருவே உன்னோடு பாவக்கடலை நீர தேவன் உன்னோடே கூட பாவமில்லா திருஷேமம் குஜலாபமே பரமலாபம் பக்தரு துத்தரு மித்தரு தித்தரும் பாடி கொண்டாடிட தேடி துதித்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவே தீனர் முதலவர்க்கு தான தருமம் செய்யும் ஊனர் குருடரங்க ஈனர் திணியுடையோர் தீனர் முதலவர்க்கு தான தருமம் செய்யும் ஞானமும் தேவ திரு ஜீவாபிமானமும் வேதமும் நாதமும் ரட்சிப்பின் கீதமும் பாவமில்லா திருஷேமும் குஜலாபமே பரமலாபம் கமலன் அமலன் விமலன் விமலன் உன்னத மார்பில் ஊன்றி சாய்ந்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவே சுது பொறாமை பொய் கோபம் கொள்ளாமல் நீ சோர மாற்றத்தில் நான் சேர விடாமல் நீ சோதனைகள் சாகித்து ஜோதி உம்மில் நிலைத்து நீதி குருதியில் நான் ஞான ஸ்நானம் எடுத்து பாவமில்லா திருஷேமம் சுஜலாபமே பரமலாபம் நன்மையில் வன்மையில் வன்மையில் உண்மையில் உந்தன் காட்டில் உண்டி நடந்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான ரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமென். மணவா
நாளும் பாட உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார். நீதியின் சூரியன் உதிக்கும் அந்தோ சூனிய மந்திரத்தை அழிக்கும். தேவர்களின் விக்கிரகம் தேடியும் காணாமல் போகும் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார். உன்னதார் இயேசு உயிர் தெழுந்தார். காலி கல்லறை காண வாரீர் கர்த்தர் கிருபையை நித்தம் தேடி உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார். நிகரில்லாதவர் நிர்மலன் இயேசு நித்யானந்தமே ரத்தனம் இயேசு. நிகரில்லாதவர் நிர்மலன் இயேசு நித்யானந்தமே ரத்தனம் இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதால் அவர் பாடுபட்டதால்
சர்வேஸ்வரே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை. என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமாயிருக்கிறது.
பிறந்தார் இயேசு பெத்தலேயில் பிறந்தார் பிரதான தூதர் வானில் போற்ற இக்கரையில் பிறந்தார் இயேசு பெத்தலேயில் பிறந்தார் தந்தையோ அணிந்தார் கொடுமையாய் பிறந்தார் இந்த ஏற்று விந்தையாய் நம்மை சொந்தமாக்கினார் இந்த ஏற்று விந்தையாய் நம்மை சொந்தமாக்கினார் ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் இயேசு பெத்தலேயில் பிறந்தார் ஏழையாய் பிறந்தார் இயேசு சேவையை அளித்தார் விலையேற பெற்ற அலங்கரிப்பின் ஆசையை வெறுத்தார் விலையேற பெற்ற அலங்கரிப்பின் ஆசையை வெறுத்தார் ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் இயேசு பெத்தலேயில் பிறந்தார் கைகளால் கட்டின ஆலயத்தில் தங்குவாரோ இதயம் திறந்து இயேசு பிறக்க இடம் அளித்திடுவோம் இதயம் திறந்து இயேசு பிறக்க இடம் அளித்திடுவோம் ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் இயேசு பெத்தலேயில் பிறந்தார் ஆரவாரம் கேட்குது ஆயர் மத்தியிலே வான சாஸ்திரி வணங்கி படைக்கும் காணிக்கை மத்தியிலே வான சாஸ்திரி வணங்கி படைக்கும் காணிக்கை மத்தியிலே ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் இயேசு பெத்தலேயில் பிறந்தார் பிரதான தூதர் வானில் போற்ற இக்கரையில் பிறந்தார்